அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி. நாட்டிய பேரொளி என போற்றப்பட்ட நடிகை பத்மினி வியாழக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, பிறந்திருக்காங்க. பட் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான். பிரபல நடிகையும் நாட்டிய கலைஞருமான நாட்டிய பேரொளி பத்மினி பிறந்த தினம் என்று கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி, நாட்டிய பேரொளி பத்மினி. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பூஜாபுரம் பகுதியில் திருவாங்கூர் அரச குடும்பத்தில் 1932ஆம் ஆண்டு, அதாவது உப்பு சத்தியாகிரக காலத்துக்கு பிறகு 2 வருஷம் கழித்து பிறந்துடுறாங்க. 4 வயதில் பரதநாட்டியம் பயின்றார். நம்ம 4 வயசில் பரதநாட்டியம் பயிர்வோம். 10 வயதில் அரங்கேற்றம் நடந்தது. இவரைப் போலவே இவரது அக்கா லலிதா, தங்கை ராகினி ஆகியோர் நடன கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள். மூவரும் திருவாங்கூர் சகோதரிகள் என்று புகழ்பெற்றனர். நாட்டிய நட்சத்திரங்களான சினிமா உலகுக்கு 1988இல் அறிமுகமாகினர். நாட்டிய நட்சத்திரங்களாக 1948இல் ஃபார்மசி ஆக்ட், மருந்தியல் சட்டம் உருவாக்கப்பட்ட வருஷத்தில் அறிமுகமாயிருக்கிறாங்க. தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இவர்களது நாட்டியம் இடம்பெறாத இடங்களே இல்லை. மூவரிலும் பத்மினியே உலக புகழ்பெற்ற நாட்டிய தாரகையாகவும் நடிகையாகவும் மிளிர்ந்தவர். குச்சிப்புடி, மோகினி ஆட்டத்தில் வல்லவர். கல்பனா என்ற இந்தி திரைப்படத்தில் முதலாக தோன்றினார். வேதாள உலகம் படத்தில் நடன மங்கையாகவும், மணமகள் படத்தில் நடிகையாகவும் தமிழில் அறிமுகமானார். தமிழ் திரையுலகின் மூவேந்தர்கள் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகியோருடன் முதலாக மாறி மாறி ஒரே தருணத்தில் நடித்த நடிகை பத்மினி மட்டுமே. அந்த மூவருடன் இவர் சேர்ந்து நடித்த படங்கள் 1953, 1956, 57, 58, 60, 71 ஆகிய ஆண்டுகளில் ஒரு சேர வெளிவந்தது. பணம் அப்படின்ற திரைப்படத்தில் 1952இல் முதலாக சிவாஜியுடன் ஜோடி சேர்ந்தார். சிவாஜி பத்மினி ஜோடி தமிழ் திரையுலகில் இணையற்ற ஜோடியாக பிரபலமடைந்தது. ஏறக்குறைய 60 திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். இந்தி திரையுலகையும் தன் அழகாலும் அற்புத நாட்டியத்தாலும் கொள்ளை கொண்டார். அசோக் குமார், ராஜ் கபூர், தேவ் ஆனந்த், சஞ்சீவி குமார் உள்ளிட்ட அனைத்து பிரபல கதாநாயகர்களுடனும் நடிச்சிருக்கிறார். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வைஜெயந்தி மாலாவுடன் இவர் ஆடும் போட்டி நடனம் வெகுவாக பிரபலமானது. அதன் படப்பிடிப்பில் இவர் ஆடிய போது முழங்கால் உராய்ந்து ரத்தம் வழிந்தது. ஆட்டத்தின் விறுவிறுப்பு குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக வலியை பொறுத்து கொண்டு ஆடினேன் என்று கூறியுள்ளார் பத்மினி. தொழிலில் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர். மலையாளம், தெலுங்கு, இந்தி உட்பட பல்வேறு மொழிகளிலும் 250க்கு மேற்பட்ட படங்களிலும் நடிச்சிருக்கிறார். ஏறக்குறைய 64 ஆண்டுகள் நாட்டிய உலகில் புகழ்பெற்று விளங்கிய நாட்டிய பேரொளி என்ற பட்டமும் பெற்றவர். தில்லானா மோகனாம்பாள், வியட்நாம் வீடு, தூக்கு தூக்கி, வஞ்சிக்கோட்டை வாலிபன், ராணி சம்யுக்தா போன்ற படங்கள் இவரது அபார நாட்டியத்திறன், நடிப்பாற்றலை பறைசாற்றுபவை. சிறந்த நடிகைக்கான விருது, சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது, கலைமாமணி விருது, ஃபிலிம்ஃபேர் விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். திருமணத்துக்கு பிறகு அமெரிக்காவில் போய் குடியேறுறாங்க. அங்கு நாட்டிய பள்ளி நடத்தியதோடு அப்போது திரைப்படங்களிலும் நடித்து வந்தார். தொலைக்காட்சி தொடரிலும் நடித்திருக்கிறார் இந்த அம்மா. பரதநாட்டிய கலையால் புகழின் உச்சிக்கு சென்றவர் தன் நடிப்பாலும் நாட்டியத்தாலும் ரசிகர்களின் உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து வரும் நாட்டிய பேரொளி பத்மினி 74 வயசு, 2006ஆம் ஆண்டு 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்து போகிறாங்க. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை நாட்டிய பேரொளி என போற்றப்பட்ட நடிகை பத்மினி. கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி, நாட்டிய பேரொளி பத்மினி. கேரளாவில் 1932 பிறந்தவங்க. 74 வயசில் 2006ஆம் ஆண்டு மறைந்து விடுகிறார்கள், நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார்.
அவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.